தலைவரே இங்க பாருங்க. உண்மையில எப்படி நம்புறது? ஆமா தலைவரே. ஐயா, இவங்க தான் சார்லஸ். இவங்க தான் மாயாவோட உண்மையான புருஷன். இங்க பாத்தீங்களா? அந்த குழந்தை தான் மாயாவோட குழந்தை. புது கதையால இருக்கு. என்னையா இது? அதுக்கான ஆதாரத்தை தான் இப்ப நான் உங்க எல்லார்கிட்டயுமே கொடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. சகுனி மாதிரியே வந்துறானே. அவசரப்பட்டியக்கா. அமுதா புள்ள வர்ற கேப்ல இப்படி பண்ணிட்டியே. இப்படி என்னன்னு கேட்கணும்ல. ஒரு பக்கம் மட்டும் விசாரிச்சுட்டு நாங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடாது இல்ல? என்னப்பா சொல்றீங்க? ஆமா தலைவர், சரியா சரியா சொல்லுங்க. கேப்போம். ஆமா ஆமா, இவங்க ஏற்பாடா கூட இருக்கலாம். எதுக்கும் அந்த பொண்ணு வந்து விசாரிச்சுக்கலாம். ஐயா, இத்தனை ஆதாரத்தை கொடுத்து என்ன நீங்க நம்பலனா அவ வந்து மட்டும் என்ன சொல்லுவா? இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தான் சொல்லுவா. அப்படி அவ சொல்ல கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாண ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டையும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவையும் நான் எல்லாருக்குமே கொடுத்திருக்கேன். ஏமா என்னமா பேசுற நீ? இப்ப இருக்கிற டெக்னிக்கல்ல என்னென்னமோ பண்றாங்க. சேர்ந்து நிக்கிற மாதிரி போட்டோவும் சர்டிபிகேட்டும் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா என்ன? எப்பா மேல போட பொண்ணு வரட்டும். அந்த பொண்ணுகிட்ட விசாரிச்சிருவோம். அக்கா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பேசாம இரு. அமுதா பாத்திர போறான். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் யாராவது வாங்க. என்னாச்சு? என்னங்க சத்தம்? ஐயோ யாராவது வாங்கல. வாங்கப்பா, மேல போய் பாப்பா. வாங்கப்பா, போப்பா போப்பா, சீக்கிரம் போ. அக்கா, எது நடந்தாலும் வாயை திறந்துடாத. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமைதியா அழுகாதக்கா. ஐயோ, யாரும் போகாதீங்க, நில்லுங்க. மேல வந்த கொஞ்ச நேரத்துல இப்படி யாருக்கேப்பா? யாரு பண்ணாங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் தள்ளுங்கய்யா, கொலை பண்ணி போட்டுருக்காங்கய்யா. என்னப்பா இது இப்படி ஆகி போச்சு? யார் செஞ்ச வேலைன்னு தெரியலையே. எப்பா யாருக்கிட்ட போயிடாதீங்க. முதல்ல போலீஸ்க்கு தகவலை சொல்லி உடனே மண்டபத்தை குறை சொல்லுவோம். முதல்ல மண்டபத்துல இருந்து யாரும் வெளியே போக கூடாது. கேட்ட இழுத்து பிடிச்சு முதல்ல மூட சொல்லியா. பாப்பாங்க. நம்ம யாரும் கிட்டத்துல போக கூடாது. மண்டபத்துல எல்லாரும் இங்கே இருக்கட்டும். போலீஸ் இங்க வரட்டும். அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்கயா.
கல்யாணம் நடக்க போற நேரத்துல யாரோ வேண்டாம் விருப்ப செஞ்சது மாதிரி இருக்கியா? பச்சை புள்ள உலகார பாவியோ யாரோ கொண்டு விட்டாங்களே. யோ, அந்த கத்தி அடியா. என்ன தெய்வான ஏதோ நடந்து போச்சு. என்னையா கல்யாண வீட கருமாதி வீடா மாத்தி வச்சிருக்கீங்க? கடைசி அந்த பொண்ணு ரூம்ல யார் இருந்தா? தாலி கட்டுற நேரத்துல இந்த பொண்ணு மட்டும் தனியா ரூமுக்குள்ள போச்சியா? ரொம்ப நேரமா ஆளை காணலன்னு நாங்க போய் பாக்குறப்பதான் இந்த பொண்ணு செத்து கிடந்துச்சியா? நீங்க பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் யாரும் மண்டபத்தை விட்டு வெளியில போல இல்ல? இல்ல சார், மண்டபத்தை கேட்ட மூட சொல்லிட்டேன். நீங்க வரும்போதுதான் திரும்ப திறந்த கதவை. மண்டபத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி நடமாடுறத நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரே குழப்பமா இருக்கே. நீதான் கல்யாண மாப்பிள்ளையா? சார் ஆமா. என்ன பொண்ண பிடிக்காம குத்திட்டியா? இல்ல பொண்ணை பத்தின ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னு என்ன பொண்ணை குத்திட்டியா? யோ, பொண்ணோட அப்பா அம்மா யாரு? இல்ல சொந்தக்காரங்க யாரா இருக்காங்களா? இல்ல சார், அந்த பொண்ணுக்கு சொந்தம்னு யாருமே இல்ல சார். அவளோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு தான் அவ இந்த ஊருக்குள்ள வந்தா சார். நியாயம் கேட்டா என்னையா சொல்றீங்க? ஆமா சார். இவ்ளோ நடந்திருக்கா? அப்போ கண்டிப்பா இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கீங்க. ஏண்டா, நீ ஏதாவது பண்ணியா? என்னையா அமைதியா இருக்க? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா கல்யாணம் ஆனதை மறைச்சு நீ ஒரு பொண்ண ஏமாத்திருக்க. அப்போ நீ தான் கொலை பண்ணியா? இல்ல. ஏய், சொல்றா, நீ தான் கொலை பண்ணியா? சார், அவர் எதுக்கு கொலை பண்ணணும்? அதுவும் இல்லாம அவர் ரூமுக்கு போகும்போது இவர் மனமேடையில தான் இருந்திருக்காரு. அப்புறம் அவர் எப்படி கொலை பண்ணிருக்க முடியும்? ஆமா, நீ யாருமா? நான் தான் இவரோட பொண்டாட்டி. ஓ, முதல் பொண்டாட்டியா? அப்போ உன் புருஷனுக்கு பதிலா நீ கொலை பண்ணியா? ஐயோ சார், கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க. இவங்க இந்த பொண்ணை பத்தி சொன்னது எல்லாமே கதை தான், எதுவுமே உண்மை கிடையாது. அவ ஒரு ஃப்ராடு. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இதோ இங்க நிக்கிறாரே, இவர்தான் உண்மையான புருஷன். அவர் பக்கத்துல இருக்கிறது அதுதான் அவளோட குழந்தை. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவரை கல்யாணம் பண்ணிருக்கா.
இப்போ ஏன் புருஷன் மேல ஆசைப்பட்டு இவரை அடையணுங்கிறதுக்காக இவ்ளோ டிராமா பண்ணிருக்கா. அதுக்கு ஆதாரம் எங்க அதை எடுத்து கொடுங்க. இதான் சார் அதுக்கான ஆதாரம், நீங்களே பாருங்க. சும்மா இருக்கா? சார், இன்ஸ்பெக்டர் சார், அது உண்மையான ஆதாரமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இவங்க பொய்யா கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம்ல. அந்த பொண்ணு உசுரோட இருந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம். பாவம், அநியாயமா செத்து போச்சு. இல்ல, கொலை பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இவங்க தான் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பொண்ணை கொன்னு பொய்யா ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி அவங்கள நல்லவங்களா காட்டிக்க முயற்சி பண்றாங்களோன்னு தோணுது சார். அப்படி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. அத பண்ணணும்னா அவ எங்க வீட்டுக்கு வந்து முதல் நாளே நான் பண்ணிருப்பேன். ஆதாரத்தை கொண்டு வந்து அவ தப்பானவன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடிட்டு இருந்தேன் சார். அதை நான் கண்டும் புடிச்சிட்டேன். எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு இன்ஸ்பெக்டர். எங்க நான் ஆதாரத்தை கொண்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா எங்க குடும்பத்தை பழி வாங்க முடியாதுல்ல, அதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. எங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்கு. எங்க மாமாவையும் இப்படிதான் பழி போட்டு கொன்னாங்க. இப்பயும் அப்படிதான் பண்ணி எங்க குடும்பத்து மேல அபாண்டமா பழி சொல்றாங்க. சார், அந்த பொண்ணுக்கு ஆதரவா இருக்கிறதே எங்க குடும்பம் தான் சார். அவ என் தங்கச்சி மாதிரி சார். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு நினைக்கிற நானே எப்படி சார் அவளை கொல்லுவேன்? சார், இவங்க குடும்பத்துக்கு இதே வேலை தான் சார். இவன் அப்பனும் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டு தான் தூக்குல தொங்கினான் சார். இப்பயும் ஒரு பொண்ணுகிட்ட தப்பு பண்ணிட்டு கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. இவங்க சொல்ற எதையுமே நம்பாதீங்க சார். எங்க குடும்பத்து மேல எங்க மாமா மேல இருக்கிற மரியாதையெல்லாம் கெடுக்கணும், சொத்தை எல்லாம் அபகரிக்கணும்னு தான் பொய்யா பழிய சொல்லி என் மாமாவை கொன்னாங்க. இப்போ அதே பழிய என் புருஷன் மேலயும் என் மேலயும் போட பாக்குறாங்க. நம்பாதீங்க சார். சார், இவங்க கிட்ட என்ன சார் பேச்சு? கொலை பண்ண இடத்துல கத்தி இருக்குல்ல, அதுல இருக்கிற கைரகையை வச்சு கண்டுபிடிங்க. அக்கா, அழாதக்கா. அப்ப தெரியும்ல யார் கொலை பண்ணாங்கன்னு. அக்கா, மூச்சு விட்டுறாத, அழுவே நிப்பாட்டு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இங்க யார் கொலை பண்ணதுன்னு நீங்களா சொல்லிட்டா நல்லா இருக்கும். இல்லனா எங்க விசாரணையில கண்டுபிடிச்சா அது வேற மாதிரி இருக்கும். அக்கா, அந்த ஆளு அப்படித்தான் மிரட்டி கேட்பான், நீ பயந்துறாத. நீங்க விசாரணை பண்ணுங்க சார். கண்டிப்பா இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சார், தாராளமா விசாரிச்சுக்கோங்க. அப்பதானே உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியும். அக்கா, நான் பண்ண தப்புக்கு ஏன் எல்லாரையும் விசாரிக்கணும்? நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அக்கா, என்ன பேசு நீ? சும்மா இரு. இன்ஸ்பெக்டர், நான் தான் அந்த பிள்ளைய கத்தியால குத்துனேன். மாமா, இல்ல, நான் தான். இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது சார். நான் தான் இந்த கொலையை பண்ணேன். இந்த அன்னலட்சுமி மாட்டோன்னு பார்த்தா இவரு வாலண்டியரா உள்ள வராரு. பாப்போம் பாப்போம்.
பாருங்கய்யா நல்ல ஒரு மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்காருன்னு. அன்னைக்கு இந்த பொண்ணு காலில் விழ சொன்னதுனால இன்னைக்கு பழி வாங்கியிருக்காரு. சித்தப்பா, இதை நீங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. எதுக்காக நீங்க பண்ணதா சொல்றீங்க? இல்லதா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன். ஏற்கனவே நான் சொன்னதானே, அவ கழுத்துல தாலி ஏறுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அவளை கொல்றேன்னு சொன்னேன்ல, அதைத்தானே செஞ்சேன். அது சும்மா கோபத்துல சொல்ற வார்த்தை. நீங்க அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நான் சும்மா சொல்லலம்மா, நிஜமா இந்த கொலையை நான் தான் பண்ணேன். சத்தியம்மா, சத்தியம். ஏன் சித்தப்பா? நான் தான் அப்பவே அம்புட்டு சொன்னனே. எதுக்காக அவசரப்பட்டீங்க? இப்போ எப்படி நாம உண்மையை நிரூபிக்கிறது சொல்லுங்க? பட்ட கஷ்டம் மொத்தத்தையும் இப்படி வீணாக்கிட்டீங்க. ஏப்பா மாணிக்கம், அந்த பொண்ணு ரூம்ல இருக்கும்போது நீ இங்க தானே இருந்த. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கொலை பண்ணிருப்ப? இல்லைங்க, நான் தான் இந்த கொலையை பண்ணேன். சித்தப்பா, நீங்க போய் சொல்றீங்க. இல்லடா. எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? யாருக்காக பழி ஏத்துட்டு இருக்கீங்க? சித்தப்பா சொல்லுங்க. கொலைய நீங்க பண்ணாதப்போ எதுக்காக நான் தான் பண்ணேன்னு பழி ஏத்துக்கிறீங்க? தோ, இந்த பழனி தான் கொலைய பண்ணிட்டு உங்களை ஏத்துக்க சொன்னானா? சித்தப்பா சொல்லுங்க. யாருக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்காக தான்மா, எனக்காக தான். அவன் பழிய ஏத்துக்கிட்டது எனக்காக தான். அவன் கொலை பண்ண நான் தான் பண்ணேன். என்னையா நம்பவே முடியல, அண்ணன் இப்படி பண்ணிருக்கு. அக்கா சும்மா இருக்கா? இல்லங்க, எங்க அக்கா எனக்காக போய் சொல்லுது. நான் தான் அவளை குத்துனேன். மாமா, அக்கா நீ போய் தானே சொல்லிக்கிட்டு இருக்க. போதுண்டா, நான் பண்ண கொலைக்கு நீ ஏன்டா ஒத்துக்கிற? அக்கா, நீ இந்த குடும்பத்துக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டதெல்லாம் போதுண்டா. என் மருமகளுக்கு தொடையா இருந்து நீ இந்த குடும்பத்தை பாத்துக்கோ. அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? இல்லடா, இது என் மருமகளுக்காக நான் பண்ற தியாகம். அவ நம்ம குடும்பத்தோட குலசாமி. அவ கண் கலங்க கூடாதுன்னுதான் அந்த சாமிக்காக தான் நான் தான் ஐயா அந்த மாயாவை பலி கொடுத்தேன். நீங்க போய் சொல்றீங்க. நீங்க கொலை பண்ணீங்களா? அத்த போய் சொல்லாதீங்க அத்த. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத நீங்க கொலை பண்ணீங்களா? இல்ல, கண்டிப்பா இருக்காது. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. எதுக்காக நீங்களும் சித்தப்பாவும் மாறி மாறி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தாமா பண்ணேன். நீ போய் சொல்லாத. அக்கா, நான் தாமா பண்ணேன். நீ எங்க வீட்டு கொலை சாமிமா. ஓ மேல சத்தியம்மா, நான் தான் இந்த கொலைய பண்ண பண்ண பண்ண. அவங்களே ஒத்துக்கிறாங்க, விட வேண்டியதானே? என்னத்த சொல்றீங்க? அம்மாடி, நான் தண்டனை அனுபவிக்கிறத நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா. என் மருமக சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்மா. அவளுக்காக தான் இந்த உசுறு. எதுக்காக அத்தை நீங்க அவசரப்பட்டீங்க? எனக்கு வேற வழி தெரியலம்மா. உன் வாழ்க்கைய காப்பாத்த வேற வழி தெரியலம்மா. உன் மேல நம்பிக்கை இல்லாம நான் இத பண்ணலம்மா. பண்ற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருச்சுமா.
அம்மா ஏம்மா அப்படி பண்ண? ஐயா, அம்மாவை நினைச்சு கவலைப்படாத. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கணும். யோ, இவங்கள ஜீப்ல ஏத்தியா? சார், வேற யாரோ தான் சார் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. இவங்கள விட்டுருங்க சார். இவங்களுக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் சார். என்ன கூட்டிட்டு போங்க சார். அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் சார். என்ன கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், அவங்கள விட்டுருங்க சார். என்னம்மா பேசுற? அவங்க என்ன அவார்டா வாங்கி இருக்காங்க? அவங்களுக்கு பதிலா நீ வாங்கறதுக்கு கொலை பண்ணிருக்காங்க. கொலை தப்பு யார் பண்ணாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும்.